பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். பிரியமான தேவச்சனமே, அற்புதங்களே என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதம் அல்ல, அற்புதங்கள் என்றால் அநேக நன்மைகளே உங்க வாழ்க்கையில இயேசப்பா செய்றேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளும் உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நன்மையும் கிருபையினால உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவச்சனமே, எதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறது, ஒருவேளை மனுஷர்கள் உங்களை கைவிடப்பட்டிருக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன் என்று சொல்லி நாட்கள் கடந்து போய் உங்களை ஏமாத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளும் மனுஷர்கள் உங்களை ஏமாத்தும் பொழுது அதை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது. தேவன் எனக்குள்ள இருக்கிறார், மனுஷன் அவன் மண்ணாகவே இருக்கிறான், ஆனா தேவன் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல நீங்க ஒப்புக்கொடுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்திலையும் உங்க ஊழியத்திலையும் சபையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வேலைகளை அற்புதத்தை செய்வார், உங்களுடைய கர்ப்பத்தின் கனியில அற்புதத்தை செய்வார், உங்களுடைய தொழில அற்புதத்தை செய்வார். எல்லா பிரச்சனைகளிலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தாருங்க, அநேக நன்மைகளை செய்தாருங்க, யோர்தான் நதியை கடக்க செய்தாருங்க. அதை விட ஆண்டவர் நம்மில் வைத்திருக்கிற அன்பு பெரியதாய் காணப்படுகிறது. உங்களுக்கும் கர்த்தர் நமக்கும் அற்புதத்தை செய்கிற தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். மனுஷர்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகட்டுங்க, கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு விலகி போகட்டும், செய்கிறேன் என்று விலகி போகட்டும், கவலைப்படாதீங்க. சந்தோஷமா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கட்டளையிடுவார், அற்புதத்தை செய்வார். எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து உங்களுடைய தலையை உயர்த்துவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் அற்புதம் இல்லைங்க, அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லிட்டார் இல்லையா? கவலைப்படாதீங்க, எல்லா நன்மையும் உங்களை தொடரும். ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் செய்தார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசப்பா, உங்க நடுவுல நான் அற்புதத்தை செய்வேன் என்று உங்களுடைய அப்பா விசுவாசத்துல வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த நேரத்துல நீங்க சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அநேகர் ராஜா ஆண்டவரே, நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அநேக தடவை உங்களுடைய பிள்ளைகளை ஏமாற்றி இருக்கலாம், ஊழியத்துல ஏமாற்றி இருக்கலாம், தொழில ஏமாற்றி இருக்கலாம், குடும்பத்துல ஏமாற்றி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனா நீங்க ஏமாற்றாத தேவன் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அற்புதம் அல்ல, அற்புதங்கள், அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா கர்த்தாவே, இப்பொழுதே ராஜா இந்த வீடியோவை பார்த்து எந்த இடத்துல இந்த உலகத்துல காணப்பட்டாலும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் கர்த்தாவே. ராஜா அப்பா, திருமணமான அற்புதங்கள் ராஜா, தொழில் அற்புதங்கள், ஊழியத்தினுடைய அற்புதங்கள் ராஜா ஆண்டவரே, சபையின் அற்புதங்கள் ஆண்டவரே, அப்பா ஊழியக்காரருடைய குடும்பங்கள்ல அற்புதங்கள், கர்ப்பத்தின் கனிகளில் அற்புதங்கள், அநேக அற்புதங்களே அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எந்த அற்புதம் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ அநேக நன்மைகளை என் தேவன் செய்வேன் என்று இந்த நேரத்துல வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறப்பா. இப்பொழுதே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நீங்கள் செய்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்னும் ஏன் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏசப்பா அற்புதங்களை செய்யறேன்னு சொல்லிட்டாருங்களே, ஹாப்பியா ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கவலையை தொடைங்க, இயேசு உங்க பட்சத்தில் இருக்கிறார். ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.